வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். எம்பிபிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வு எம்பிபிஎஸ்க்கான முதல் சுற்று கலந்தாய்வு வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 18 முடிவு வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ்ஸின் முதல் சுற்று கலந்தாய்வு ஆகஸ்ட் 18 முடிவுகள் வெளியிடப்படும். தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வு முடிவுகள் ஆகஸ்ட் 18 வெளியிடப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்க மாணவர் சேர்க்கை குழு வந்து பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இடங்களுக்கு முதல் சுற்று பொது கலந்தாய்வு என்ற இணையதளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை 30 10 மணிக்கு தொடங்கியது. கடந்த 4 வரை இணையதளத்தில் பதிவு செய்து அந்த கல்லூரிகள் தேர்வு செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஆகஸ்ட் 6 வரையும் பின்னர் 12 வரையும் அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை 16 நீட்டிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் வரும் 17 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இறுதிப்பட்டியல் 18 வெளியிடப்பட உள்ளது. கல்லூரிகளில் இடங்கள் ஒதுக்கீடு பெறுவதற்கான ஆணை ஆகஸ்ட் 18 24 நண்பகல் 12 மணி வரை மாணவர்கள் பதிவிறக்கம் செய்யலாம். கலந்தாய்வு தொடர்பாக நீதிமன்றங்களில் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எந்த சிக்கலும் இயலாத பட்சத்தில் திட்டமிட்டபடி முடிவுகள் வெளியிடப்படும் என்று மருத்துவ கல்வி இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பிபிஎஸ்ஸுக்கான கலந்தாய்வெல்லாம் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதுக்கான அந்த ரிசல்ட் எல்லாமே ஆகஸ்ட் 18 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்பிபிஎஸ் முதல் சுற்று கலந்தாய்வுக்கான தேர்வு முடிவுகள் ஆகஸ்ட் 18 வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். அப்டேட் யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காத மாணக்கராசிரியர் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. எஜுகேஷன் ரிலேட்டட் நீங்கள் நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதான் அப்டேட்டு. அடுத்தடுத்த அப்டேட் வரதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கனை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.